गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वर गुरु साक्षात् परब्रह्मा तस्मै श्री गुरुवे नमः। वृषभध्वजाय विद्महे कृणीहस्ताय धीमहि तन्नो गुरु प्रचोदयात्। हर हर शंकर जय जय शंकर, हर हर शंकर जय जय शंकर। ஆன்மீக அன்பர்கள் எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு வியாழக்கிழமை. கடந்த 2 வருஷத்துக்கு மேலேயும் நம்மளுடைய பிரத்யக்ஷ தெய்வம் பூஜ்ய ஸ்ரீ மகா சுவாமிகள் இன்னைக்கு வரைக்கும் நடத்திட்டு வர பல அற்புதங்களை நான் கேட்டது படித்ததை ஒரு சிறு கதை வடிவில் உங்களுக்கு சொல்லிட்டு வரேன். இந்த மாதிரி இன்றைக்கும் ஒரு சிறந்த நிகழ்வைத்தான் பார்க்க போகிறோம். ஏன்னு கேட்டோம்னா இன்றைக்கி ஆடி அமாவாசை. இதே மாதிரி ஒரு ஆடி அமாவாசையில் பல வருஷங்களுக்கு முன்னால் நடந்த ஒரு நிகழ்ச்சியை தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு தெரியும், நிறையா பேர் கேட்டிருப்பேள், படிச்சிருப்பேள், நீங்களே கூட போய் பார்த்துருக்கலாம். பெரியவா எங்கே தங்கினாலுமே அவரை பார்க்கறதுக்குன்னு அக்கம் பக்கத்துலேருந்து வண்டி கட்டுன்னு வந்து பார்க்க ஆரம்பிச்சிருவோம். அவருடைய கடைக்கன் பார்வை தான் மேலே படணும், ஆசீர்வாதம் கிடைக்கணும்னு சொல்லி எல்லாரும் வந்து வணங்குற வழக்கம் உண்டு. அப்போ நம்ம பெரியவா குடவாசல் குருடாச்சேரிக்கு வழியாக நடந்து போயின்னு இருக்கார். நடுப்புற திருக்களம்புதூர்னு ஒரு ஊர், மிகச்சிறந்த சிவனாலயம். இன்னைக்கும் நன்னாங்க பராமரிக்கிறார். நல்ல ஊர். தீபாவளிக்கு மறுநாள் ஓடத்திருவிழா நடக்கும். அந்த ஓடத்திருவிழா பற்றி நம்ம இன்னொரு நிகழ்வில் பார்க்கலாம், ஏன் அந்த வந்தது அப்படின்னு. போயிட்டு இருக்கிறச்சே அப்போ அந்த காலத்தில் இந்த நரிக்குறவர்கள் அதிகமாக அங்கே வசித்த ஒரு ஊர். போயிட்டு இருக்க சாமி சாமி சாமின்னு பாசிமணி ஊசிமணி எடுத்து 10-12 பேர் ஆண்களும் பெண்களுமாக இவர் போக விடாமல் தடுத்து நிறுத்தி எல்லாரும் நமஸ்காரம் பண்ணுறோம். அதை கேட்ட மற்ற கூட்டங்களும் அவா ஜாதி கூட்டம்லாம் வந்துருது, நரிக்குறவர்களின் கூட்டம். அவ்வளோ கிட்டத்தட்ட ஒரு 70-100 பேர், 70-80 பேர் கிட்டத்தட்ட வந்துட்டாங்க. வந்து பெரியவாளை தரிசிட்டு எல்லாரும் நமஸ்காரம் பண்ணுறோம். பெரியவா அந்த நகரமுள் பெரியவாளோட வந்த அணுக்க தொண்டர்கள்லாம் நகர அவள்லாம் விரட்டுறா. பெரியவா அவளையே விரட்டாத, அவள் தான் உண்மையான பக்தி உடையவன். அவனுக்கு தெரியாது, உங்களுக்கெல்லாம் தெரியாது. ஒரு அவளை பற்றி என்னென்னு விசாரிப்போம்னு சொல்லிட்டு ஒரு ஓரமாக இருந்த ஒரு பெரிய மரத்தடியில் உட்காந்துட்டார் பெரியவா. கீழே உட்காந்துட்டு அவளையும் உட்கார சொல்கிறான். அந்த 70 பேரையும் வரிச்சா உட்கார சொல்கிறான். படைத்தலைவனுக்கு கட்டப்பட்ட அந்த படை வீரர்கள் போல எல்லாரும் அமைதியாக உட்காந்துட்டான். பெரியவா ஒவ்வொருத்தரையாக கேட்குறா, பேர் குளம் கோத்திரம் விசாரிச்சுட்டு என்ன ஏது, இங்கே என்ன நடக்கிறது, உங்களுக்கெல்லாம் என்ன பிரச்சனை, என்ன நடக்கணும்னு நீங்கள் நினைக்கிறதெல்லாம் கேட்குறேன். அவன் ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்கிறான். அது மட்டும் சொல்லிவிட்டு சொல்கிறவன் மட்டும் கூட ஏதோ அவன் மனதில் நினைக்கிறான், இந்த சாமியால் நமக்கு செய்ய முடியுமா, நமக்கு எதுவும் மடத்தினாலும் நமக்கு செஞ்சால் நல்லா இருக்குமே அப்படின்னு நான் நினைக்கிறேன். பெரியவா தன் பக்கத்தில் இருந்த 2-3 அணுக்கத்தொன்றை கூப்பிட்டு, இது எத்தனை பேர் எத்தனை பேர் இருக்கான்னு பாரு, எத்தனை லேடிஸ் ஜென்ட்ஸ் இருக்கான்னு பாரு, அத்தனை பேருக்கும் புடவை வேஷ்டி வாங்கிட்டு வா எல்லாருக்கும் சொல்கிறான். ஒரு 2 பேர் குடவாசலுக்கு போகிறான். குடாசலுக்கு போய் அவனுக்கு வேண்டிய அந்த புடவை கடைகள்லாம் வாங்கிட்டு வரேன். புடவை வேஷ்டி மற்றும் இருக்கிற ஒரு சிறு குழம்புன்னு 2-3 பேர்கிட்ட சொல்கிறான், அவளுக்கு சமைச்சுடும், நல்ல கதம்ப சாம்பார் சாதம் செய்யி அப்படிங்கிறான். அவளுக்கு தூக்கி வாரி போடுறது, அதெல்லாம் செய்கிறது ஒரு 70-80 பேருக்கு செய்யணும்னா 2-3 மணிக்கூர் ஆயிடும். 2 மணிக்கூர் ஆயிடுத்து அப்படின்னா உச்சிகாலம் மேலே ஏறிடும். பெரியவா பூஜை பண்ணணும், வெயில் பயங்கரமாக இருக்கும். பெரியவா எப்படி இருப்பாளோ அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரிவா மனசுக்குள்ள நினைக்கிறேன். இருந்தாலும் பெரியவா சொல்லிட்டாருன்னா அதுக்கு வேற மறுபேச்சு கிடையாது. அவளும் சமைக்க ஆரம்பிச்சுடுறான். அந்த சமயத்தில் இந்த குடவாசல் அருகில் உள்ள குருடாச்சேரியெல்லாம் போய் அவள் இருக்கிற அந்த வேட்டி புடைகள்லாம் வாங்கிட்டு வர எல்லாரும் பூம்பழம் வெத்தலம்பா கூட எல்லாருக்கும் சமைச்ச உடனே சாப்பாடு போடுறான். திருப்தியாக எல்லா நரிக்கிற மக்களும் சாப்பிட்றோம். சாப்பிட்டு முடிஞ்ச உடனே எல்லாருக்கும் சிறப்பான வகையில் வாங்கிட்டு வந்த இந்த துணிமணிகளையும் கொடுக்குறான் பெரியவன். கொடுத்துட்டு ஆசீர்வாதம் பண்ணுறான். ஏன்னா பழைய மனுஷாளுக்கெல்லாம் தெரியும், நரிக்கிறவெல்லாம் வந்தோன்னா
ஈவன் கல்யாணத்தில் கூட சாப்பிட்டுட்டு இலையெல்லாம் வாச்சலில் போட அதுலேருந்துலாம் எடுப்பா. பாவமாக இருக்கும் நமக்கு தான் பார்க்கறதுக்கு. அந்த காலத்தில் அந்த மாதிரி இருந்தது. அந்த காலகட்டத்திலேயே பெரியவா இந்த மாதிரி சமபந்தி போஜனம்ங்கிற மாதிரி அந்த காலத்திலேயே போட்டார். அவளுக்கெல்லாம் ஒரே சந்தோஷம். நம்ம காலனிக்குள்ள பெரியவா வருவாளா அப்படின்னு நினைச்ச அவளுக்கு பெரியவா அங்கே வந்தது மட்டும் கிடையாம சமைக்க சொல்லி எல்லாருக்கும் வேட்டு துணி எடுத்து கொடுத்து சாப்பாடும் போட சொல்லி சமபந்தி விருந்து நடத்தியிருக்கார். அப்ப அந்த அணுக்கத்தொன்று சொல்லியிருக்காருமா, பெரியவா ரொம்ப நேரம் ஆயிடுத்து, பூஜைக்கு போகணும், கவலைப்படாதா, இதுவும் ஒரு வகையான பூஜை தான், இதை விட சிறந்த பூஜை எதுவும் கிடையாது, இதுதான் இன்னைக்கு பூஜை, அவெல்லாம் சந்தோஷப்படணும், சமபந்தி பூஜனம், இதுதான் சாட்சாத் அந்த பரமேஸ்வருடைய கருணை அப்படிங்கிறது. இதெல்லாம் அந்த நெருக்கிற மனிதர்கள் அவர்களும் நினைச்சு பார்த்துருக்க மாட்டாங்க இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு. அவர்களுடைய உண்மையான பக்தி தான் இதை நடக்க வச்சிருக்கு, பெரியவாளை நடக்க வச்சிருக்கு. அதான் பெரியவா தான் பரமேஸ்வரன், பரமேஸ்வரன் தான் பெரியவன். இதில் யாருக்கு எந்த ஒரு ஐயப்பாடுமே இருக்கக்கூடாது. புரியல ஏன்னா ஏன் இன்னைக்கு சொன்னேன் இதை அப்படின்னு கேட்டால், இது நடந்து ஒரு ஆடி அமாவாசை அன்னைக்கு நடந்தது திருக்கிளம்பூர்ல. இன்னைக்கு ஆடி அமாவாசை சமீபத்தில் படித்தேன், ஒரு 10 நாள் முன்னாடி படித்தேன். ஏன் நம்ம சொல்லக்கூடாது இன்னைக்கு அப்படின்னு பார்த்தேன். நீ வியாழக்கிழமையாக படுத்து, குரு ஆடி அமாவாசையாக படுத்து, இதை சொல்கிறதுக்கு எனக்கு கொடுப்பன வேணும். அதுவும் இல்லாமல் இதை கேட்குற உங்களுக்கு இதையும் தெரிஞ்சிருக்கணும். பிற்காலத்தில் இப்போ நினைக்கிற மக்கள்லாம் எம்ஜிஆர் காலத்தில் அவருக்கு அவளுக்கு தனியாக இடமெல்லாம் ஒதுக்கினா, தஞ்சாவூர் பக்கத்தில் புதுக்குடி இந்த மாதிரி இடம்லாம் ஒதுக்கினா, அப்புறம் பட்டியல் எழுத்தோரில் சேர்த்து அவளுக்கு ரிசர்வேஷன் எல்லாம் கொடுத்து, இன்றைக்கி அந்த மக்கள் மிக 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 குறைவு. எல்லாருமே நல்லா படிச்சுட்டு நல்ல உத்தியோகத்தில் இருக்கார். அதுக்கு காரணம் விதையிட்டவர் யார் அப்படின்னு கேட்டால் நம்ம பெரியவா தான். பல வருஷத்துக்கு முன்னால் விதை போட்டு இன்னைக்கு ஆழ வருஷமாக வளர்ந்து அந்த இன மக்கள் நல்ல நிலையில் இருக்கா. அப்படிங்கும்போது நம்ம எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம் இல்லையா? அடுத்த வாரம் மற்றொரு சிறந்த நிகழ்வுல உங்களை சந்திப்போம். அது வரைக்கும் ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, காஞ்சி சங்கர, கமகோடி சங்கர. எல்லாருக்கும் நமஸ்காரம்.